ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க சுரக்காவும் பச்சை பயிரும் போட்டு ஒரு குழம்பு வைக்கலாங்க. அதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய்ங்க ஊற்றிட்டு எண்ணெய் காயிட்டுங்க. அதில் அப்படியே கடுகு போட்டுடலாங்க. நல்லா பொரியுதுங்க. அப்படியே சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு 2 போட்டுடலாங்க. வெந்தயம் போட்டுடலாங்க. நல்லா பொரியிட்டுங்க. இப்போ அப்படியே வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. அப்படியே இதில் ஒரு 4 பூண்டு பல் போட்டுக்கலாங்க. அப்படியே 2 கருவேப்பிலை போட்டுடலாங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. இதில் அப்படியே இந்த சுரக்காய் வெட்டி வச்சதை போட்டுக்கலாங்க. சுரக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த சுரக்காய் பச்சைப்பயிர் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கம்பு சாப்பாடு, சோள சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க இந்த குழம்பு. இது நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுங்க. இதில் அப்படியே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. இதுக்கு ஒரு மிளகு ஒன்று அரைச்சிக்கலாங்க. நம்ம இதுக்கு 2 வில்ல தேங்காய் போட்டுக்கலாங்க. நம்ம மிக்சியில் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இது டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த குழம்புக்கு. பச்சை பயிர் சுரக்காய் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க. அப்புறம் தக்காளி 2 தக்காளி பொடியாக அறுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே போட்டுக்கலாங்க. சாம்பார் தூள் 1 டீஸ்பூனுங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூனுங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனுங்க. சீரகம் 1/2 டீஸ்பூனுங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணலாங்க, வேக வச்சுருக்க பச்சை பயிரில் 1 கரண்டி போட்டுக்கலாங்க. இதுதான் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. இதை நம்ம அரைச்சிட்டு வரோங்க மிக்சியில். இப்போ அரைச்ச விழுதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இது நல்லா கலக்கி விடலாங்க. இப்போ வேக வச்ச பச்சை பயிரை அப்படியே போட்டுக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு. இது அப்படியே கொதிக்கிட்டுங்க. நல்லா வேகட்டும். முக்காப்பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி ஊற்றலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முக்காப்பதம் நல்லா வெந்துட்டுருக்குங்க. பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. மேலே அப்படி ஊற்றிடலாங்க. அடியில் கசடு அப்படி நின்றுச்சுங்க. இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. காய் கொஞ்சம் வேகட்டுங்க. சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க.